அனைவருக்கும் வணக்கம். இசை அரசி என்று அழைக்கப்படும் பி. சுசீலா அவர்கள் இந்திய திரைப்படத் துறையில் புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஆவார். வட இந்தியாவில் லதா மங்கேஷ்கர் அவரை போல தன்னுடைய இனிமையான குரலால் தென்னிந்திய மக்களின் இதயங்களில் நிரந்தர இடம் பிடித்தவர். பின்னணி பாடகி பி. சுசீலா அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். புலப்பாக்க சுசீலா என்னும் பி. சுசீலா அவர்கள் 1935ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி ஆந்திராவில் உள்ள விஜயநகரம் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் புலப்பாக்க முகுந்தராவ் கௌதாராம் என்பதாகும். இவருடைய தாயார் பெயர் சேஷாவதாரம். இவருக்கு 5 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் உள்ளார்கள். பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரிலேயே முடித்த பி. சுசீலா அவர்கள் படிக்கும் போதே தனக்கு ஏற்பட்ட இசை ஆர்வத்தால் அன்றைக்கு ஆந்திராவில் புகழ்பெற்று விளங்கிய இசை மேதை துவாரம் வெங்கடேச நாயுடு அவர்களிடம் இசை பயின்றார். அதன் பின்னர் சென்னை மகாராஜா இசை கல்லூரியில் இசை பயின்ற பி. சுசீலா அவர்கள் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் டிப்ளோமா முடித்தார். அதன் பிறகு சென்னை வானொலியில் பாப்பா பாடல் என்ற நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்த பி. சுசீலா அவர்களுக்கு இயக்குனர் பிரகாச ராவ் என்பவர் தன்னுடைய பெற்ற தாய் என்ற திரைப்படத்தின் மூலமாக பி. சுசீலா அவர்களுக்கு முதலாக பின்னணி பாடும் வாய்ப்பை கொடுத்தார். 1953ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் A.M. ராஜன் அவர்களுடன் இணைந்து தொண்டியாளா நாகேஸ்வர ராவ் அவர்களின் இசையில் எதுக்கு அழைத்தாய் என்ற பாடலை பாடினார். அதுவே பி. சுசீலா அவர்கள் திரையுலகில் பாடிய முதல் திரைப்பட பாடலாகும். அதன் பிறகு சிறிது காலம் AVM ஸ்டுடியோவில் மாத சம்பளத்தில் பாடிக்கொண்டிருந்த பி. சுசீலா அவர்கள் 1955ஆம் ஆண்டு வெளிவந்த கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற படத்தில் பாடியதன் மூலம் பி. சுசீலா அவர்கள் புகழ் பெற்றார். அந்த திரைப்படத்தின் பாடல்கள் பி. சுசீலா அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அதன் பின்னர் அதே ஆண்டில் வெளிவந்த மிஸ்ஸியம்மா திரைப்படத்தில் 2 பாடல்களை பாடினார் பி. சுசீலா அவர்கள். அந்த 2 பாடல்களும் பி. சுசீலா அவர்களுக்கு மேலும் புகழை பெற்று தந்தது. தமிழ் திரைப்படங்களில் பாட துவங்கிய பி. சுசீலா அவர்கள் லக்ஷ்மி நாராயணம் என்பவரிடம் தமிழை முழுமையாக கற்று தேர்ந்தார். பி. சுசீலா அவர்களுக்கு தாய் மொழி தெலுங்கு என்றாலும் தமிழை கற்று தேர்ந்த பிறகு அவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் தமிழ் நெஞ்சங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 1955ஆம் ஆண்டிற்கு பிறகு தன்னுடைய தேன் குரலால் தமிழ் இசை நெஞ்சங்களை உருக வைத்த பி. சுசீலா அவர்கள் அதன் பிறகு தொடர்ந்து பல பாடல்களை பாடத் தொடங்கினார். பி. சுசீலா அவர்களின் இசை மகுடத்தில் மீண்டும் ஒரு வைரக்கல் பதித்த திரைப்படம் உத்தம புத்திரன். இந்த திரைப்படத்திற்கு இசை ஜி. ராமநாதன் அவர்கள். 1957ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் லீலா ஜிக்கி, கோமலா, ஜமுனா ராணி போன்றவர்கள் பாடியிருந்தாலும் பி. சுசீலா அவர்கள் பாடிய பாடல்கள் தனி முத்திரை பதித்தன. அதனைத் தொடர்ந்து 1959ஆம் ஆண்டில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தின் பின்னணி பாடகர் பி. ராஜா அவர்களின் இசையில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் கல்யாண பரிசு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 8 பாடல்கள். அதில் பி. சுசீலா அவர்கள் பாடிய 5 பாடல்களும் முத்தானவை. 1960களின் ஆரம்பம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற இரட்டையர்களின் இசை விஸ்வரூப ஆரம்பமாக அமைந்தது. இவர்களின் இசையில் இயக்குனர் பீம்சிங் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த பா வரிசை திரைப்படங்கள் திரை இசைத்துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாவ மன்னிப்பு, பாசமலர், பாடும் படமும், பார்த்தால் பசித்தீரும், பார்மகளே பார் போன்ற பா வரிசை படங்களில் பி. சுசீலா அவர்களின் குரலில் வெளிவந்த அத்தனை பாடல்களும் சாகா வரம் பெற்றவை. இவர் பாடிய ஒவ்வொரு பாடல்களும் தமிழ் நெஞ்சங்களில் ஆலய மணியாய் ஒலித்தது. பி. சுசீலா அவர்கள் தன்னுடைய அமுத குரலால் தமிழை பற்றி பாடிய தமிழுக்கும் அமுதென்று என்ற பாடல் தமிழ் பிரியர்களின் மனதை அமுத மலையில் நனைய வைத்தது.
நாகேஸ்வர ராவ், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, எம்.எஸ். விஸ்வநாதன் போன்ற பல இசையமைப்பாளர்களின் திரைப்படங்களில் பாடிய பி. சுசீலா அவர்கள் இசைஞானி இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் போன்ற மேலும் பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றினார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, ஒரியா, பெங்காலி, சமஸ்கிருதம், சிங்களம் என பல மொழிகளிலும் திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார். 25,000 பாடலுக்கும் மேலான பாடல்களை பாடியுள்ள இவர் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை 5 முறையும், 10க்கும் மேல் மாநில அரசு விருதுகளையும் மேலும் பல விருதுகளையும் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம பூஷன் விருதை மத்திய அரசு இவருக்கு வழங்கி இவரை கௌரவித்தது. மேலும் தன்னுடைய பெயரிலேயே அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி நடத்தி வரும் பி. சுசீலா அவர்கள் இசைத்துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி வருகிறார். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இசைத்துறையில் பணியாற்றி வரும் பி. சுசீலா அவர்கள் எத்தனை காலங்கள் சென்றாலும் பி. சுசீலா அவர்களின் மயக்கும் குரலில் வெளிவந்த அனைத்து பாடல்களும் இசை நெஞ்சங்களில் என்றென்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். 1968ஆம் ஆண்டில் ஏவிஎம் தயாரிப்பில் உருவான உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் பி. சுசீலா அவர்கள் பாடிய நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வா நிலா என்ற பாடலுக்காக அந்த ஆண்டு சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை பெற்றார். 1970களின் பிற்பகுதியில் குறிப்பாக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் வருகைக்கு பின் அடுத்த தலைமுறை கலைஞர்கள் திரைத்துறையில் கால் பதித்த காலம். இந்த காலகட்டங்களில் பி. சுசீலா அவர்களின் பாடல்களின் எண்ணிக்கை முன்பிருந்த அளவு இல்லை என்றாலும் இளையராஜா அவர்களின் இசையிலும் ஏராளமான வெற்றி பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். இளையராஜா அவர்களின் முதல் படமான அன்னக்கிளி திரைப்படத்தில் தொடங்கி அவருடைய இசையில் பல திரைப்படங்களில் பாடிய சுசீலா அவர்களின் பாடல்கள் இன்றைக்கும் கேட்கும் இசை ரசிகர்களின் நெஞ்சங்களில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றன. பி. சுசீலா அவர்களுக்கு 2008ஆம் ஆண்டு மத்திய அரசால் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் ஆந்திர மாநில அரசால் ரகுபதி வெங்கையா விருது வழங்கப்பட்டது. 1969, 1971, 1976, 1982, 1983 என 5 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை வென்றுள்ளார். மேலும் 1971ஆம் ஆண்டு மற்றும் 1975ஆம் ஆண்டு என 2 முறை கேரள மாநில அரசின் விருதை பெற்றுள்ளார்.